வளாகத்தை விட்டு திரும்பி போகும்போது முற்றிலும் முற்றிலும் வேறொருவராக ஆகியிருப்பீர்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். நாம் எல்லோருமே நம்மை நாமே இப்படி புத்தகங்களின் மூலமாக புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நெல்லை மாநகராட்சி மேயர் அவர்களுக்கும் மற்றும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கும் ஆட்சித்துறை அரசு துறை சார்ந்த பெரியோர்களுக்கும் எதிரே அரங்கிலே இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். நான் இந்த மேடையிலே வந்து அமர்வதற்கு முன்னால் எனக்கு முன்னால் இருக்கிற இந்த மேடை அமைப்பை பார்த்தேன். ஒரு விரிந்த புத்தகம் இருக்கிற ஒரு அழகான மேடை அமைப்பு. ஒரு புத்தக கண்காட்சிக்கு இதைவிட அழகிய அல்லது பொருள்மிக்க ஒரு மேடை அமைப்பு இருந்திருக்கவே முடியாது என்று நான் நினைக்கிறேன். ஒன்று, இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிற எங்களுக்கு முன்னால் ஒரு புத்தகம் இருக்கிறது, அல்லது எனக்கு எதிரே அரங்கில் இருக்கிற அத்தனை பேர்களுக்கு முன்னால் ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்திலே நான் வாசிக்கிற அளவிலே பார்த்தால், கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்ற ஒரு குறள் இருக்கிறது. ஒரு புத்தகம் எனக்கு முன்னால் அல்லது எங்களுக்கு முன்னால் இருந்தாலும், அல்லது அவையில் இருக்கிற உங்களுக்கு முன்னால் இருந்தாலும், அது நிச்சயமாக ஒரு புத்தக கண்காட்சியின் துவக்க விழாவுக்கு மிக பொருத்தமாக இருக்கிறது என்றே தான் நான் நினைக்கின்றேன். இந்த பொருணை நெல்லை 9வது புத்தக விழா துவக்கத்திலே நான் சென்ற ஆண்டு பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்கள் குறிப்பிட்டது போல, நான் சென்ற ஆண்டு துவக்க விழாவை சற்று நினைவு கூர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். அந்த துவக்க விழாக்களே எனக்கு ஒரு சிற்றுரை அளிக்க வாய்ப்பு கிடைத்த போது நான் சொன்னேன், இந்த வர்த்தக மையம் அல்லது வணிக வளாகம் இருக்கிற இந்த இடம் 1960களில் அல்லது இன்னும் நெருக்கமாக சொல்ல போனால், நான் இந்த எதிரே இருக்கிற ஷாஃப்டர் உயர்நிலை பள்ளியிலே பயின்று கொண்டிருந்த காலத்திலே எல்லாம் இந்த வளாகம் இருக்கிற இடம் ஒரு பெரும் நெல் வயலாக இருந்தது. நான் சென்ற புத்தக விழா துவக்கத்திலே சொன்னேன், எங்கு ஒரு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை ஒரு நெல் வயல் இருந்ததோ, அதே இடத்தில் தான் இப்போது ஒரு புத்தக வயல் இருக்கிறது என்று நான் சொன்னேன். புத்தக வயல் என்கிற ஒரு சொல்லை நீங்களும் நானும் ஒரு முறை உச்சரித்து பார்த்தால், அதில் நமக்கு முன்னாலும் அல்லது நம்முடைய சமகாலத்திலும் அல்லது நமக்கு பின்னால் வரப்போர்களும் எத்தனை பேர் விதைத்திருப்பார்கள், அல்லது எத்தனை பேர் அறுவடை செய்திருப்பார்கள் இந்த புத்தகங்களை என்று நாம் மறுபடியும் நினைத்து அந்த சொல்லை, புத்தக வயல் என்கிற சொல்லை மீண்டும் மீண்டும் எனக்கு உச்சரிக்க தோன்றுகிறது. நீங்கள் புத்தக வயல் என்று சொன்னால் என்ன, அல்லது ஒரு புத்தக திருவிழா என்று சொன்னால் என்ன, கிட்டத்தட்ட ஒரு புத்தக வயலும் அல்லது ஒரு புத்தக திருவிழாவும் ஒன்றுதான் என்று தான் நினைக்கின்றேன். நிலையிலே
நீங்கள் அறிவீர்கள், எப்போதுமே ஒரு ஆணி திருவிழா என்று ஒன்று நடக்கும். ஆணி திருவிழாவின் 10ஆம் திருவிழாவிலே தேர் எழுப்பார்கள். இந்த ஊர் மக்கள் அல்ல, இதை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் சேர்ந்து வடம் பிடிப்பார்கள், நிலையம் சேர்ப்பார்கள். அப்படி ஒரு ஆணி திருவிழா தான் இந்த புத்தக திருவிழாவும். எப்படி எல்லா மக்களும் வடம் பிடித்து அந்த தேரை நிலையம் சேர்க்கிறார்களோ, அதே போல இங்கு இருக்கிற அல்லது இனிமேல் 22ஆம் தேதி வரை வரப்போகிற அத்தனை பெருமக்களும் இந்த புத்தக திருவிழா என்கிற தேரை இழுத்து நிலையம் சேர்க்க வேண்டும். இதை ஒரு வெற்றிகரமான 8வது புத்தக திருவிழாவை விட ஒரு மேம்பட்ட நிறைய விற்பனைகள் ஆகிற அல்லது புத்தகங்கள் எல்லாம் எதிரே இருக்கிற வாசகர்களிடம் போய் சேர்கிற ஒரு பெருவிழாவாக நடக்க நாம் ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். பெயரளவிலே இது 9வது புத்தக திருவிழாவாக இருந்தாலும் இது நிச்சயமாக ஒரு புத்தக திருவிழா மட்டுமல்ல. இன்னொரு வகையிலே சொல்ல போனால் இது ஒரு புத்தக கண்காட்சி மட்டுமல்ல. இந்த 9வது புத்தக திருவிழாவின் அமைப்பை அல்லது அழைப்புதலை நாம் புரட்டி பார்ப்போமானால், புத்தக கண்காட்சியை தவிர்த்து எத்தனை கண்காட்சிகள் ஒருங்கமைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் பார்த்தால் தெரியும். நான் ஒரு சில கண்காட்சிகளை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த புத்தக கண்காட்சியிலே ஓவிய கண்காட்சி நடக்கிறது, தொல்லியல் கண்காட்சி நடக்கிறது, அறிவியல் கண்காட்சி நடக்கிறது, உயர்கல்வி வழிகாட்டுதல் கண்காட்சி நடக்கிறது, செயற்கை நுண்ணறிவு கண்காட்சி நடக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தேர்தல் விழிப்புணர்வு கண்காட்சி என்பதும் இந்த புத்தக திருவிழாவை ஒட்டி நடக்கிறது. நாம் இத்தனை கண்காட்சிகளிலும் நம்முடைய பங்களிப்பை அளித்து இந்த புத்தக திருவிழாவை வெற்றிகரமாக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். உங்களுக்கு அல்லது நமக்கெல்லாம் தெரியும், தை மாதம் முடிகிற நேரமாக இருக்கிறது. அநேகமாக பனி போய் வெயில் வந்துகிற காலமாக இருக்கிறது. இன்னும் அழகான வார்த்தைகளில் சொல்ல போனால் இளவேனில் காலம் துவங்கிவிட்டது என்று கூட நான் சொல்லுவேன். வேனில் காலம் பின்னால் வரும், இதைவிட கூடுதலான வெயில் பின்னால் வரும். ஆனால் பனியும் அல்லாத வெயிலும் வராத ஒரு அழகான இளவேனில் காலம். இந்த அழகான இளவேனில் காலத்திலே நம் நெல்லை சார்ந்தவர்கள் அல்லது இந்த 10ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரையிலான நம்முடைய மக்கள் இந்த இளவேனில் காலத்தின் நிகழ்ச்சி நிரலை சற்று மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய நாட்களின் மாலையை 6லிருந்து 10 வரை அல்லது கலை நிகழ்ச்சிகள் சற்று நீட்சி கொள்ளுமேலின் 11 வரை அல்லதற்கு அப்பாலும் கூட நீங்கள் உங்களுடைய நிகழ்ச்சி நலன்களை அல்லது உங்களுடைய இந்த 12 நாட்களின் மாலைகளை இந்த புத்தக கண்காட்சிக்கே என்று நீங்கள் ஒதுக்கி வைக்க வேண்டும். ஒதுக்கி வைப்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு கண்காட்சியிலும் அல்லது ஒவ்வொரு நிகழ்விலும் நீங்கள் ஏதோ ஒரு வகையிலே பங்கேற்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். எப்படி பங்கேற்பது என்றால், புத்தகங்கள் வாங்குவதன் மூலமாகத்தான் நீங்கள் இந்த புத்தக கண்காட்சிக்கு பங்களிக்க முடியும். எங்களை போன்றவர்களெல்லாம் அல்லது சூடாமணியை போன்ற புதிய படைப்பாளிகள் எல்லாம் எங்களுடைய புத்தகங்களை எல்லாம் உங்களுடைய பார்வைக்கு வெவ்வேறு அரங்களில் 100க்கும் மேற்பட்ட புத்தக விற்பனை அரங்குகளிலே இங்கே பார்வைக்க வைத்திருக்கின்றோம். அந்த புத்தக அரங்களில் நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் வெறுங்கையோடு வாருங்கள். ஆனால் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய இல்லங்களுக்கு திரும்பி போகும்போதெல்லாம் நீங்கள் ஒரே ஒரு புத்தகத்துடனாக திரும்பி போக வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.
நான் ஏற்கனவே இன்னொரு இன்னொரு மேடையிலே சொன்னதைப் போல, நீங்கள் இந்த புத்தக கண்காட்சிக்கு வரும்போது நீங்கள் யாரோ ஒருவராக இருந்திருப்பீர்கள். ஆனால் ஆனால் நீங்கள் இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்த பிறகு, அல்லது இந்த அரங்குகளெல்லாம் பார்த்த பிறகு, அல்லது உங்களுக்கு பிடித்த ஏதோ ஒரு அறிவியல் அல்லது ஒரு புனைவியல் அல்லது ஒரு அழகியல் சார்ந்த ஒரு புத்தகத்தை வாங்கிய பிறகு நீங்கள் இந்த வளாகத்தை விட்டு திரும்பி போகும்போது முற்றிலும் முற்றிலும் வேறொருவராக ஆகியிருப்பீர்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். நாம் எல்லோருமே நம்மை நாமே இப்படி புத்தகங்களின் மூலமாக புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் உள்ளே வரும்போது ஒருவராகவும் வெளியேறும்போது முன்னைவிடவும் ஒளிமிக்கவர்களாக ஆக்குவதற்காகவே இது போன்ற புத்தக திருவிழாக்களை மாவட்டம் தோறும் நம்முடைய தமிழக அரசு முன்னெடுத்து கொண்டிருக்கிறது சொல்லி, இந்த புத்தக திருவிழாவை வெற்றிகரமாக்குவது நாம் எல்லோருமே ஒரு வகையில் வெற்றி பெறுகிறோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.